போட்டோலி சொந்தங்களே, அன்புமணி தம்பிகளே, வணக்கம். நம்ம சும்மா இருந்தாலும் கண்டென்ட் எடுத்து கொடுத்து எங்களை கழுவி ஊற்றுங்கடான்னு சொல்கிறது நம்ம சுசிலா ஆயா பேரவையில் இருக்கிற அடிமைகள். இந்த அடிமைகள் நேற்று ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டானுங்க கையில். அது என்ன சப்ஜெக்டான்னா, நம்ம பிஜேபியை சேர்ந்த அண்ணாமலை அவர்கள் தனக்கு கொடுக்கப்பட்ட தொகுதி பொறுப்பாளர் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை ஒட்டி மத்திய அவங்க கட்சி மத்திய கமிட்டி ஒவ்வொரு 7 தொகுதிக்கும் ஒரு பொறுப்பாளர் என்ற முறையில் அண்ணன் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு 7 தொகுதியை கொடுத்துருந்தாங்க. அதில் அவருக்கு ஏதோ ஒரு அதிருப்தி. அதுக்குள்ளே நம்ம போக வேணாம். அவர் அதுக்கு 19 ஒரு காரணம் என்ன சொல்லிட்டாருன்னா, என்னுடைய தந்தையோட உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அவரை நான் அவர் பக்கத்திலே இருந்து கவனித்து போகிறதால எனக்கு அந்த தொகுதி பொறுப்பாளர் பதவி தேவையில்லை, நான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டார். அவர் சொல்லிட்டு போயிட்டார். அவர் கட்சி விவகாரத்தை அவர் சொல்லிட்டு போயிட்டார். இந்த ஆயாவோட அடிமைங்க எங்கே பாயிண்ட்டை பிடிச்சானுங்க பாருங்கள். அவர் பேட்டி கொடுத்து முடித்த அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் ஃபேஸ்புக்கில் வந்துடுச்சு. முதல் அடிமை ஒரு அடிமைக்கிறான். அவர் உலகத்திலேயே இல்லை, உலகத்தில் இல்லை, உலக அளவுக்குலாம் அவன் தேரமாட்டான், ஊரளவு கூட தேரமாட்டான். அந்த அடிமைகளுக்குள்ளேயே பெரிய அடிமைன்னு அவருக்கு நினப்பு. எடுத்த உடனே ஒரு பதிவு போட்டார். நான் அண்ணாமலை நல்லவர், தன் தந்தையின் உடல்நிலைக்காக கட்சி பதவியே பொறுப்பையே வேணான்னு தூக்கி எறிந்து விட்டார். அன்புமணி இருக்கிறாரே, பதவி வெறி பிடித்தவர், ஆசை கொண்டவர், அப்படி இப்படின்னு ரைட்டப் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. அந்த தலைமை அடிமை ரைட்டப் பண்ண உடனே அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 அடிமைங்க இது. இந்த அடிமைங்க ஃபுல்லாக அதையே அப்படியே காப்பி பேஸ்ட்டு தான். ஒரே ஒரு வார்த்தை கூட மாறாது. ஏன்னா மாற்றி அந்த கபோதிங்களுக்கு எழுத தெரியாது. எல்லாமே தற்கொலை பசங்க. அவனுங்களுக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. அப்படியே காப்பி பேஸ்ட்டு பண்ணி கற்றுக் கொடுத்துருப்பானுங்க போல். இதை காப்பி பண்ணிக்க, அப்படியே பேஸ்ட்டு பண்ணிக்க, அப்படியே ஃபார்வேர்ட் பண்ணிக்க, இதுதான் அவனுங்க வேலை. அப்படியே லைனை பார்த்தா உடனே எல்லாமே ஒருத்தன் எழுதுகிற மாதிரி அந்த ஃபுல்லாக அவன் போட்டதே அடுத்து போட்டு அன்புமணி கலாய்க்கிறாங்களாமா. டெய் அடிமை பசங்களை, ஆயா அடிமைகளை, அண்ணாமலையுடைய அப்பா எப்பேற்பட்டவர் சொல்லு. தன் மகனை கூலிக்கு ஆள் வச்சு திட்டாதவர், சரிதானா? தன் மருமகளையும் தன் மகனையும் கண்ட நாயெல்லாம் பேசும்போது பார்த்து ரசிக்காதவர், சரிதானா? 1000 பிரச்சனைகள் அவர்கள் குடும்பத்தில் இருந்தால், ஒவ்வொரு குடும்பத்திலும் கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். இருந்தாலும் பொது வெளியில் அதை பகிரங்கப்படுத்தாதவர், வாரம் விழாக்காம மீடியாவை கூப்பிட்டு அவமானப்படுத்தாதவர், சரிதானா? அவ்வளவு தகுதிகள் இருக்குது அந்த மனிதனுக்கு, சரிதானா? எங்கள் அன்புமணி தங்கம் அதை விட ஒரு படி மேலடா. டே கபோதி பசங்களா, இவ்வளவு பேசியும் பெத்த தந்தையே இவரை அவ்வளவு பேசியும், அங்கே இருக்கிற அடிமை டாக்டர் ராமதாஸை சுற்றி இருக்கிற அடிமை நாய்கள் அவ்வளவு பேசியும், அந்த அடிமை நாய்களை விட கீழே இருக்கிற தராதரம் தெரியாத நாய்கள் அவ்வளவு பேசியும், இதுவரை தான் பெற்ற தந்தையை ஒரே ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசாத தங்கம் தான் எங்கள் அன்புமணி தங்கம். அதை தெரிந்துக்குங்கடா எச்ச பசங்களா.